செய்திகள். ரத்து செய்யப்பட்ட முடிவு அரசு நிறுவனங்களுக்கு வெளியான அறிவிப்பு. மன்னர் துப்பாக்கிச்சூடு சம்பவம் மேலும் ஒரு சந்தேக நபர் கைது. முட்டை மற்றும் கோளரட்சியின் விலை குறைவு வெளியானது அறிவித்தல். வாகனங்களை பாதுகாப்பாக இறக்குமதி செய்வதற்கு தயார் வந்தது அறிவிப்பு. நெல்லுக்கான உத்தரவாத விலை இன்று வரவுள்ள புதிய அறிவிப்பு. மாணவர்களுக்கு கல்வியமைச்சு வெளியிட்ட மகிழ்ச்சியான செய்தி. உள்ளூராட்சி தேர்தலில் வெல்வோம் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச சூளுரை. ஈஸ்டர் விசாரணைக்கு ஒத்துழைக்க ஆசாத் மௌலானா தயார், சட்ட வல்லுநர்கள் கருத்து. மேன்முறையீட்டு நீதிமன்ற பதில் நீதியரசராக முகமது லாபர் தாகிர் நியமனம். துக்க தினமாக மாறும் இலங்கை சுதந்திர தினம், பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் கருத்து. வீடு ஒன்றுக்குள் வைத்த மூவர் வெட்டிக்கொலை, அம்பலாந்தோட்டையில் பயங்கரம். சுதந்திர தினமன்று அரசு நிறுவனங்களில் கட்டிடங்களை மின்சாரத்தால் அலங்கரிப்பது தொடர்பான சுற்றறிக்கையில் உள்ள ஏற்பாட்டை ரத்து செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது. இலங்கையின் 77வது சுதந்திர தினத்தை ஒரு விசேட நிகழ்வாக கருதி 2025 கீழ் ஒன்று சுற்றறிக்கையின் சில விதிகளை செயல்படுத்த வேண்டாம் என்று பொது நிர்வாக